இப்போ நண்பருக்கு வந்து என்ன செய்யணும், அந்த இரைப்பையுடைய பொசிஷன் நேச்சுரலாகவே பை பர்த்தா என்னன்னு தெரியல, இப்போ செக்அப் பண்ணும்போது இரைப்பையுடைய இது நார்மல் பொசிஷனோட கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ அவங்களால அதிகமாக சாப்பிட முடியாது. அப்போ டீயே சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு டைஜஷனில் ப்ராப்ளம் இருக்கனால கொலஸ்ட்ரால் குறையவே செய்யாது, என்ன செய்தாலும் குறையாது. அப்போ இப்படி ரெகுலராக மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஹார்டிஃபைன் கொடுத்த பிறகு சுத்தமாக அந்த மெடிசனை எடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாட்டில் இப்போ தீரப்போகுது. நான் விட மாட்டேன், கண்டினியூ பண்ணுவேன், எனக்கு இது போதும், நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறேன், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது என்னன்னா, நான் ப்ராடக்டை பார்க்கும்போது அதில் வந்து மெயினாக L-ஆர்ஜினைன். இந்த L-ஆர்ஜினைன் நம்ம இருதயத்துக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் கம்ப்ளீட்டாக தடுத்துறோம். அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் L-ஆர்ஜினைன். ப்ளஸ் இதில் இவங்க புதிய ஃபார்முலா அந்த கிவி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதனால பிளட் பியூரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து அந்த பிளாக்கை எடுத்து விடுது. அப்போ நம்ம பிளட் பியூரிஃபிகேஷன் வரும்போதே நிறைய ப்ராப்ளம் சரியாயிடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். மேக்ஸிமம் பாருங்க நெயிலில் சில பிரச்சனை இருக்கும், நகத்தில் பிரச்சனை இருக்கும். இந்த ப்ராப்ளம் கூடவே நீங்கள் ரெகுலராக எடுத்து வந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு பாருங்க நெயிலில் நிறைய மாற்றம் வந்துடும். அந்த பிளட்டுடைய இது தெரியும். பிளட் சிலருக்கு நகம்லாம் கால் நகம்லாம் ரொம்ப டேமேஜ் இருக்கவங்களுக்கு கூட மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு அங்கே தான் ரொம்ப வேஸ்ட் பிளட் அதிகமாக இருக்கும். ஹார்டிஃபைன் வந்து ஓவரால் வந்து உங்களுக்கு கொடுத்த இடத்துலலாம் பயங்கர ரிசல்ட், நல்ல ரிசல்ட், பக்கா ரிசல்ட். ஓகே. அப்போ ஏர்லாப்ஸ் கம்பெனியோட ஹார்டிஃபைனை வந்து நம்பி ப்ரமோட் பண்ணலாம். கண்டிப்பாக தாராளமாக ப்ரமோட் பண்ணலாம். உங்கள் பேரும் ஊரும் சொல்லிக்கோங்க. என் பேர் ஹரிகரன். நான் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் ஈத்தாமலை அப்படிங்கிற ஊரில் இருக்கு. சரி, ஓகே, நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.